நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. இப்படி எல்லா நாடுகளிலுமே ஒவ்வொரு தனிச்சிறப்பு அவங்க நாடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து செய்வாங்க. அதன் மூலயமா அந்த நாடு வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகுக்கே தெரிய வரும். அது போலதான் பாத்தீங்கன்னா இப்போ நாம பார்க்க போற இந்த பதிவுல உலகத்தின் மிக உயரமான ஹோட்டல் வந்து எங்க வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல் உயரமான இடத்துல ஹோட்டல் இல்ல, அந்த பில்டிங்கே ஹோட்டல் தான். ஸோ ஒரு பெரிய ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்படி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல அமெரிக்கா, ஜப்பானு, சைனா, இல்ல சவுதி, யுனைடெட் கிங்டம், இந்த மாதிரி நிறைய நாடுகள், வளர்ந்த நாடுகள் இருக்கு, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி நிறைய நாடுகள் இருக்கு. இந்த எந்த நாட்டிலுமே இல்லாத உயரமான ஒரு ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான ஒரு நாடு வந்து கட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஹோட்டல் 105 அடுக்கு, கிட்டத்தட்ட அமெரிக்கால தான் 110 அடுக்கு சர்வதேச வர்த்தக மையம் இடிச்சிட்டாங்க இல்லைங்களா, அந்த பில்டிங்க்கு ஈக்குவலா பாத்தீங்கன்னா அவங்க ஹோட்டல்ல கட்டியிருக்காங்க. ஸோ அது எங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஒரு சர்ப்ரைஸா இருக்கக்கூடிய அந்த நாடு தான் வடகொரியா. வடகொரியாவில தான் இந்த உலகத்தின் மிகவும் உயரமான ஹோட்டலை வந்து கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 105 அடுக்குகளை கொண்ட ஹோட்டலா பார்க்கப்படுகின்றது. இந்த ஹோட்டலோட சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகள் நம்ம பார்த்திருப்போம். பிரமிடு எந்த அளவுக்கு அந்த டிசைன் இருக்குமோ அது போல டிசைன்ல இந்த ஹோட்டலை அவங்க கட்டமைச்சிருக்காங்க. 105 அடுக்குகளை கொண்டதாக இருக்குது. இந்த ஹோட்டல் தான் நாம வாழக்கூடிய இந்த உலகத்திலேயே மிகவும் ஹைட்டான ஹோட்டல். ஆனா இதுல சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வரைக்கும் அந்த ஹோட்டல்ல இன்னும் ஒருத்தர் கூட தங்கல, இன்னும் அந்த ஹோட்டல் திறக்கப்படவில்லை. சோ அந்த வடகொரியால இருக்கக்கூடிய இந்த ஹோட்டலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் ஹைட்டா இருக்கக்கூடிய ஹோட்டல் இந்த ஹோட்டல் தான். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரியூ யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேரை தான் அந்த ஹோட்டலுக்கு சுட்டிருக்காங்க. ரியூ யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோட்டல் தான் உலகத்தின் மிக உயரமான ஹோட்டலா பார்க்கப்படுது. ஆனா இப்ப வரைக்கும் அங்க இன்னும் ஒருத்தர் கூட உள்ள போய் வந்து பாத்தீங்கன்னா தங்கல, இன்னும் உணவு அருந்தல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் உள்புற வேலைகளும் வெளிப்புற வேலைகளும் பெண்டிங் இருக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1987 இந்த ஹோட்டலை கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. 1992 இந்த ஹோட்டலை கட்டி முடிச்சிட்டாங்க. அதாவது பில்டிங்கோட அமைப்பை கட்டி முடிச்சாச்சு. உள் வேலையும் வெளிப்புற வேலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. 2011 பாத்தீங்கன்னா அதோட அவுட்டர்ல இருக்கக்கூடிய எல்லா கிளாஸ் போட்டுறது, இது மாதிரி எல்லா பணிகளும் முடிவடைஞ்சது. டோட்டலா எல்இடி திரைகளை கொண்டு அந்த அவுட்டரை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான விழாக்கள், அவங்களுடைய நாட்டுப்பற்றை வெளிப்படுத்துற மாதிரி பல காட்சிகளை வந்து வெளிப்படுத்துறதுக்காகவும் இந்த ஹோட்டல் வந்து அந்த எல்இடி திரைகளை அமைச்சிருக்குதா சொல்றாங்க. ஆனா உள்ள இன்னமும் வேலை முடியல. அதனால இப்ப ஸ்டில் 2025 வரைக்கும் இப்ப இருக்கிற நீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிற வரைக்கும் அந்த ஹோட்டலுக்குள்ள யாரும் இன்னும் தங்கல. அது இன்னும் மிக விரைவில் திறக்கப்பட்டால் அது உள்ள போயிட்டு தங்குவாங்க. ஆனாலும் இந்த உலகத்துல உயரமா இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் பில்டிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வடகொரியாவில் இருக்கக்கூடிய இந்த ரியூ யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோட்டல் தான் இந்த உலகத்துல ஹைட்டான ஹோட்டல். சோ 1082 அடி, கிட்டத்தட்ட 105 தளங்கள், 330 மீட்டர் உயரம் கொண்ட இந்த ரியூ யாங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹோட்டல் தான் வடகொரியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் தான் இந்த உலகத்தின் மிக உயரமான ஹோட்டல் அப்படின்ற பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சுக்க நினைக்கிறேன். இவ்வளவு ஒரு பெரிய வந்து ஒரு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்து நீங்க தெரிஞ்சுட்டீங்க. இந்த உலகத்திலே பெரிய ஹோட்டல் எங்க இருக்கு, ஹைட்டான ஹோட்டல் எங்க இருக்குன்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சிட்ட போல உங்க பிரச்சனை தெரிஞ்சு உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே போல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா சத்தம் வச்சுக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும். மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துவனுக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கல்கள் வச்சு தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.